பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். 17ஆந்தேதியில 21ஆந்தேதி ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன அப்படின்னா, பழனிவேல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோருக்கு எதிர்க்கவே வந்து கடையை போட்டார். இதனால் பாண்டியன் பயங்கரமாக திட்டார். இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, வெளியில் போ வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் வந்து கடைக்கு போகிறாரு. ஏன் மாமா இப்படி இருந்துட்டு கடைசியாக எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தா மாமா வந்து ஓங்கி செந்தில் கன்னத்தில் ஓங்கி அடிச்சிடுறாரு. உடனே பயங்கரமாக வந்து சண்டை, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை வந்துடுது. கடைசியாக நீங்கள் வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே பழனிவேல் மாமா வந்து கத்துறாரு, எப்போ நீங்கள் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் முடிவு பண்ணீங்களோ, இனிமேல் நான் எனக்கும் நீங்கள் யாரும் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இவரும் அவங்க கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுட்டாங்க. இப்போ கடை வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வியாபாரம் ஃபுல்லாகவே பழனிவேல் கடைக்கு தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவள் அண்ணன் கோமதி அண்ணன்கிட்ட வேலை பார்த்துட்டு தான் தனி கடை ஆரம்பித்தார். அதே மாதிரி பழனிவேல் இங்கே இருந்துட்டு தனி கடை ஆரம்பித்தார். ஆனால் அது வந்து பாண்டியனுக்கு வந்து இப்போ தான் வந்து கடை ஆரம்பிக்கலாமா, ஆனால் அவர் கடை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து பக்கத்துலேயே ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு தான் கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம். அடுத்து மகாநதி சீரியலில் வந்து 17ஆந்தேதி 21ஆந்தேதி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தோன்னா காவேரி அம்மா கதறி கதறி அழுறாங்க. உங்கள் அப்பாவை நான் 25 வருஷமாக வாழ்ந்திருக்கேன், கடைசியாக எனக்கு நம்பி துரோகம் வந்து பண்ணிட்டாரு, இன்னொரு மனைவி வச்சுருக்காரு, 2 பிள்ளைய வச்சுட்டாரு, வந்து இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இனிமேல் நான் உயிரோடே வாழ விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அம்மா அம்மான்னு கத்துறாங்க. ஓடி போய் ரூம்குள்ளே போய் கதவை வந்து அடைச்சிட்றாங்க. இதனால் எல்லாருமே இந்த டென்ஷன் ஆகிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேளுமா, அவள் அப்பாவும் வந்து உயிரோடு இருந்தால் பரவாயில்ல, அவள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் சரி அவங்க வந்து இப்படி துரோகம் பண்ணிட்டால. ஃபாரின்லேயே இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தார், ஏதோ பாசத்தில் தான் வரேன், வேலைக்கு வரேன், ஆனால் இப்போ தான் தெரியுது அங்கேயும் ஒரு மனைவி வச்சுக்கிட்டு 2 பிள்ளைகள் வந்து வச்சுக்கிட்டார்ல, யூரோப்பே நம்பினேன் பாரு சொல்லி பயங்கரமாக கதறி எழுறாங்க. எல்லோரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னாங்க. எல்லோரும் கதவை வந்து தட்டுறாங்க. இப்போ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தான் அவள் அப்பா அப்பான்னு பேச்சுக்கு பேச்சு தலையில் தூக்கி வச்ச அண்ணன் கடைசியில் அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஏமாத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா இதே இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து வேற ஒருத்தர் கூட வந்து இங்கே இருந்தால் இவர் சும்மா இருப்பாரா, வேற ஒருத்தர் கூட வந்து கொன்ன வைத்தா சும்மா இருப்பாரா. இப்போ அவங்க மட்டும் வந்து இப்படி வந்து பண்ணியிருக்காரு. அவள் அம்மா வந்து அப்பா அப்பான்னு எப்படி வந்து கணவரை வந்து எப்படி நம்பினாங்க, கடைசி இப்படி ஆகிப்போச்சு சொல்லி கதறி துடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த சீரியல் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து நல்லா வந்து இப்போ டிஆர்பி ரேட்டுக்கு வந்து 6:30க்கு வந்து போட்டாங்க. இப்போ பிக் பாஸ் நடக்குது அப்படின்னால சீரியலோட டயத்தை வந்து மாற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்குது, இந்த 2 சீரியலுமே வந்து நல்லாயிருக்கு, பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஐயனார் துணை சீரியல் என்ன போட போகிறாங்க, ஐயனார் துணை அப்படி சீரியலில் அதுவும் 17ஆந்தேதி 21ஆந்தேதி போடுறாங்க. அதுலேயே வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நிலா வந்து நீ கோர்ட்டுக்கு போகலையா அப்படி கேட்குறா. நிலா போகல. ஏங்க கோர்ட்டுக்கு ஏன் போகலான்னு கேட்குறாரு. உடனே ரூம்குள்ளவே கதவை சாத்திடுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கோர்ட்டுக்கு ஏன் போகல தெரியுமா, என் மேலே பாசம், என் மேலே காதல் வந்துடுச்சு, அதனால தான் கோர்ட்டுக்கு போகல, கோர்ட்டில் போய் அங்கே போய் வந்து டைவர்ஸ் வந்துடுவாங்க, பயந்து போய் போகிறா, அதனால தான் வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து வந்து தம்பி நிஜமாக தான் சொல்கிறேன், ஆமாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது.